ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அதாவது HAL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இது, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். ஸோ இவங்க கால்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். அதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் டிப்ளமா முடிச்சவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமான ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இது. இது எவ்வளவு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 இயர், கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கான அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பத்தி தான் இவங்க நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன்டு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இது மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் டிகிரி முடிச்சிட்டேன் இந்த வருஷம், இப்போ ஏப்ரல் மேல வந்து செமஸ்டர்லாம் முடிஞ்சிருக்கும், ஃபைனல் செமஸ்டர். ஸோ இப்போ நான் டிகிரி முடிச்சிட்டேன். இந்த டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கெரியர் எப்படி பில்டு பண்றதுன்னு தெரியல, கொஞ்ச நாள் டைம் போட்டும் யோசிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி உங்க பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா அவங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, 1 இயர்க்கான அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஓன்டு செக்டார்ல இருந்து நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர் உங்களுடைய கெரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க கிராஜுவேஷன் லைன்லேயே நீங்க உங்க கெரியரை பில்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த நோட்டிபிகேஷன், இந்த ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட். நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா, அதுலயும் எஸ்பெஷலி இசிஇ முடிச்சவங்க, மெக்கானிக்கல் முடிச்சவங்க, எலக்ட்ரிக் அதாவது ட்ரிபிள் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா இசிஇக்கு பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி, ட்ரிபிள்இக்கு 10, சிவிலுக்கு 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 5 வேகன்சி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 2 வேகன்சி. டோட்டலா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 64 வேகன்சிஸ் அவங்க கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுலே தெரியுது, லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அவங்க ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க இதுல எந்த ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க வர்றீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அப்புறம் டெக்னீஷியன், அதாவது டிப்ளமோ முடிச்ச அப்ரண்டிஸ்க்கான ட்ரைனிங் தான். டிப்ளமோலயுமே பாத்தீங்கன்னா அதே இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஃபார்மசி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ, இல்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபீல்டில் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க இதுக்கான சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டீங்க 1 இயர் ட்ரைனிங் முடிச்சு அப்படின்னா, நார்மலாவே பிரைவேட் ஓன்டு ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி, இப்போ டிவிஎஸ்ஆ இருக்கட்டும், அல்லது வேற பெரிய பெரிய டாடா, அந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லயுமே வந்து நீங்க ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அதுவே பாத்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்றது கிடையாது. ஜென்ரல் ஸ்ட்ரீம்ல, அதாவது ஜென்ரல் அப்படின்றது பிகாம் முடிச்சவங்க, பிகாம்ல ஒரு 10 வேகன்சி, பிஎஸ்சிலேயே எலக்ட்ரானிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் முடிச்சவங்களுக்குமே தனியா கிராஜுவேட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வர்றீங்க அப்படின்றத செக் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் அவங்க கொடுத்துருவாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க உங்க கிராஜுவேஷன் அது எதா இருந்தாலும் சரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் அல்லது ஜென்ரல் ஸ்ட்ரீமா இருந்தா நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தான். இவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க் வேணும், இவ்வளவு இது முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு அப்ரண்டிஸ்ஷிப் ஆக்ட், அதாவது கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இதுல அதாவது மென்ஷன் பண்ணல, பட் அங்க வந்து உங்களுக்கு அதை சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மந்த்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுக்கப்படும். ஸோ அது எவ்வளவு அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ என்னோட அசம்ஷன் படி மினிமம் ஒரு 10,000 இருந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கண்டிப்பாக இருக்கும். நான் மினிமம் சொல்றேன், மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்க 1 இயர் கிட்ட இருக்கீங்க, அதனால கண்டிப்பா உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியா சொல்றேன் சேலரி, எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஓகேங்களா? இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி எக்ஸாமினேஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி வாக்கின் இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு வாக்கின்மே அவங்க இன்டர்வியூ மட்டும் சொல்லல, ஜஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். அதாவது பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ் இன் யுவர் கிராஜுவேஷன், உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ எப்பன்னு பாத்தீங்கன்னா 23/5, இந்த மே மாசம் 23ஆம் தேதி தான் உங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ. அதுவே டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு பாத்தீங்கன்னா மறுநாளே 24ஆம் தேதி உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ இருக்கும். ஸோ உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு நீங்க அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான வெனியூ எங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டோரியம்ல நடக்குது, பிஹைண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஹிந்துஸ் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்,
பாலா நகர், ஹைதராபாத்ல தான் உங்களுக்கான ரெக்ரூட் நடக்குது. ஸோ அங்கதான் ட்ரைனிங்கும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, எஸ்எஸ்சி அதாவது 10th மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் வச்சிருந்தீங்கன்னா அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ டிகிரி டிப்ளமோ மார்க் ஷீட், செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாத்துக்குமான ஒரிஜினல் அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கேஸ்ட் சர்டிபிகேட் அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன்ல வரீங்க, இஃப் அப்ளிகபிள் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதையும் எடுத்துட்டு போகலாம். அது போக பாத்தீங்கன்னா மேல சொன்ன டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே செட் ஆஃப் போட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்க அங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ கீழேயும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேஸ்ட் ஆன் ஒன்லி மார்க்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது நீங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் அல்லது ஜென்ரல் ஸ்ட்ரீம் பிஎஸ்சி பிகாம்ல எடுத்துக்கக்கூடிய மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. நோ இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் டெஸ்ட். மார்க்ஸ் தானா அப்ப நம்ம கம்மியா இருக்கும், நம்ம போறது வேஸ்ட் அந்த மாதிரி நினைக்காதீங்க. காம்படிஷனும் கம்மியா தான் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் வரப்போறது இல்லை. ஸோ இஃப் அப்ளிகபிள் உங்களால முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா போய் ட்ரை பண்ணிருங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க ஓகேங்களா. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். இங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, hallindia.co.in அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாலுமே 2 வீக்ஸ்க்கு அப்புறம், அதாவது நீங்க போய் வாக்கின் போயிட்டு உங்களுக்கு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அப்ளிகேஷன் அதுல வந்துடும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க அதில் செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு வேற ஏதாவது queries இருந்தது அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த மெயில் ஐடியில போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மெயில் ஐடியிலையும் போய் நீங்க உங்க queries-ஐ நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம், அல்லது ஏதாவது கேட்கணும்னாலும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதெல்லாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஐ திங்க் ஃபீஸ் உங்களுக்கு இதுல கிடையாதுன்னு நினைக்கிறேன், எக்ஸாம்ஸும் கிடையாது. ஸோ அதனால இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.